ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா நானும் இன்ஸ்டால பார்த்துட்டே இருந்தேன். ஸோ கடை இருக்குன்றது எனக்கு இப்போதான் ரீசெண்ட் டைம்ல தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம அண்ணம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மேமோட ஷாப் வந்து மடிப்பாக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து இன்ஸ்டால ரீல்ஸ்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கடையே இருக்கு, வாக்கின் ஸ்டோரே இருக்கு. நீங்க ஸ்டோர் மடிப்பக்கத்துல லொக்கேட் இருக்கு, நீங்க வாக்கின் பண்ணியே வாங்கிக்கலாம். ஸோ கடை ஃபுல்லா எக்கச்சக்கமான செட்டிநாடு ஐட்டம்ஸா வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு வைப் தெரிஞ்சுது. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எல்லாமே கூட எடுத்து வச்சிருக்கேன். பாத்துறோமா வாங்க. ஸோ மேம், ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்தோம், நான் ஆல்ரெடி ரீல்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்துல ஏதாச்சும் ஸ்பெஷலா வந்திருக்கா? ஸ்பெஷலானா இந்த பெரிய சின்ன சைஸ் தான் இருக்கும் இல்லையா, நம்ம நிறைய ஊத்திக்கிற மாதிரி, அதுவும் நல்லா ஸ்ட்ராங் பசங்களுக்கு கொடுத்துற மாதிரி. ஆனா மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் சான்ஸே இல்ல மேம். உண்மையில ரெண்டு பக்கமே ஹேண்டில் இருக்க மாதிரி நம்ம ஈஸியா பிடிச்சு எடுக்கலாம். நல்ல கனமா இருக்கும். சோ இப்ப இதுல வந்து நமக்கு இட்லி பிளேட்ஸ் இருக்கு. இந்த 12 இட்லி ரெடி பண்ற மாதிரி இதுல ஹோல்ஸ் போட்டு செய்யறாங்க. ஓகே, ஹோல்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வித்தவுட் ஹோல்ஸ்ல இருக்க மாதிரியா? இதெல்லாம் இது வந்து செட் அப்படி நம்ம வேணும்னா தனியா வாங்கிக்கலாம். இடியாப்பம் ஸ்டீமர் பிளேட் அதெல்லாம். ஓகே, இது வந்து 1 2 கூட ஒரு நேரம் வேக வைக்கிறச்சு இன்னும் வேணும்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் செப்பரேட். நமக்கு செட் வந்து இட்லி 2 பிளேட் முடி, சாரி இட்லி சட்டி முடி. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் ஸ்டீல்ல 304 மெட்டீரியல் ரெடி பண்ண இட்லி பாத்திரம். இது ஸ்டைல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரக்குட்டி ஸ்டைல்ல இருக்கும். ஸோ இதுல வந்து அளவு உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்கனால குக்கிங் டைம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல குண்டு குண்டா வந்து இட்லி ரெடி பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரனால இட்லி வந்து ரொம்ப ஏடா இருக்கும், பிளாட்டா இருக்கும், வழுக்குன்னு இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இதுல வரவே வராது. இதுல வந்து 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4ல இருந்து ஒரு 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு இந்த இட்லி பிளேட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். இந்த இட்லி பிளேட்ஸை இந்த இட்லி ஊத்துறதுக்காக மட்டும் இல்லாம இது அடிஷனலா நீங்க இப்ப கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, இல்ல அதிகமான குவான்டிட்டில இங்க குழம்பெல்லாம் வைக்கணும், இல்ல கிரேவி வைக்கணும் அப்படின்னா இதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல ஹெவி குவாலிட்டியா இருக்கும். தாராளமா நீங்க இண்டக்ஷன்ல கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு வெடிப்பு அந்த மாதிரி இஷ்யூஸ் வரவே வராது. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே கூட இருக்காங்க. இதுல உங்களுக்கு எனக்கு இல்லைங்க, எனக்கு இட்லியில வந்து ஹோல்ஸ் வேண்டாம் அப்படின்றவங்க நோ இஷ்யூ. உங்களுக்காகவே வந்து வித்தவுட் ஹோல்ஸ்ல இந்த மாதிரி பிளைனான இட்லி பிளேட்ஸ்மே கூட அவைலபிள் இருக்கு. ஒரு சில பேருக்கு துணி எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றவங்க இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இட்லி பாத்திரம் வாங்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கிளாத் வந்து வில்லேஜ் சைட்ல இருக்கவங்களுக்கு ஓகே, பட் சிட்டி சைட்ல இருக்கவங்களுக்கு கஷ்டம் தானே. ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி அன்பிளீச்டு காட்டன் கிளாத் வந்து இவங்க கிட்டயே கிடைக்குது. நீங்க அதையுமே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு அடிஷ்னலா இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் நீங்க வைக்கிற மாதிரி வாங்கிக்கலாம். இதுல வந்து செப்பரேட் தாங்க, இதுல வந்து செட்டா வராது. செப்பரேட்டா உங்களுக்கு இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணணும், இல்ல பசங்களுக்கு கொழுக்கட்டை எல்லாம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஸ்டீமிங் வந்து இப்ப மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஸ்டீமிங் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காகவே இந்த மாதிரி ஸ்டீமிங் பிளேட்டுமே வருது. இதுல உங்களுக்கு ஹேண்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 2 mm இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல திக்னஸா இருக்கு. நல்ல மிடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல கனமா கொடுத்துருக்காங்க. இல்ல இது எனக்கு ஸ்டீமர் பிளேட் வேண்டாம், எனக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மினி இட்லி பிளேட்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிளேட்ஸோட ஹேண்டில்ஸ் இதெல்லாமே நீங்க வீடியோல பாக்குறத விட ப்ராடக்ட் நீங்க நேர்ல வந்து பாருங்க. அப்ப குவாலிட்டி எல்லாமே நீங்க பார்த்ததுமே வாங்கிடுவீங்க. இது 2 பக்கமும் ஹேண்டில் கொடுத்துருக்கனால டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மினி இட்லியுமே வந்து உங்களுக்கு பிளாட்டா இல்லாம நீங்க நார்மல் கடையில போய் வாங்கும்போது பிளாட்டா இருக்கும், ஏடா இருக்க மாதிரி. இதுல அந்த மாதிரி இல்லாம நீங்க கடையில எப்படி சாம்பார் இட்லி சாப்பிடுறீங்களோ அதே சைஸ்ல வந்து நல்ல குழிவாவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மினி இட்லி பிளேட்ஸ் கூட நீங்க செப்பரேட்டா வாங்கிக்கலாம். வீட்டா வாக்கின் பண்றவங்களுக்கு அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் அண்ட் கூகுள் மேப் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க வீட்டுல வந்து வயசானவங்களா இருக்கும், இல்ல 2 பேர் தான் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்காகவே ஸ்பெஷலா 4 இட்லி ரெடி பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பெரிய இட்லி பாத்திரம் வச்சு அது தண்ணி ஹீட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும், இல்ல அதுக்கு நான் அது வந்து 2 டைம் அதுல வந்து இட்லி ஊத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த இட்லி பாத்திரம் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா கம்மியான குவான்டிட்டில நம்ம தண்ணி வைக்கும்போது சீக்கிரமா தண்ணி கொதிச்சிரும், நமக்கு இட்லியுமே சீக்கிரமா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுலயுமே உங்களுக்கு சேம் மெத்தட் தான். இதுல வந்து 4 இட்லி, அதாவது சிங்கிள் பிளேட் மட்டும் வரும். 4 இட்லியா நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்க மாதிரி உள்ள இட்லி பிளேட்ஸுமே அவைலபிள் இருக்கு. இல்லைங்க எனக்கு ஹோல்ஸ் வேண்டாம்னா நீங்க வித்தவுட் ஹோல்ஸ்ல கூட வச்சு எடுத்துக்கலாம்.
ஸோ நான் அதிலே சொல்லியிருந்த மாதிரி தான் இதுவுமே நல்ல இந்த பாத்திரம் நீங்கள் நார்மலாக வந்து குக் பாட்டை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லிட்மே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் வைஸ் நீங்கள் கவலையே பட வேண்டாம். யூஸ்ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரம் வாங்கினா எனக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கு நானே 100% கேரண்டி தருவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி இருக்கும். மோஸ்ட் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு மேலே வந்து உழைக்கும். அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் இதுலையுமே சேம் மெத்தட் தான். நீங்கள் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஸ்டீமர் பிளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இட்லி பிளேட்டோட சேர்த்து இதையுமே வாங்கிக்கலாம். இதுலையுமே உங்களுக்கு ஒரு மினி இட்லி பிளேட்ஸ்மே வருது. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதையுமே சேர்த்து இங்கே வாங்கிக்கலாம். ஒரு டைம் நீங்கள் கடைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஒன்ஸ் இட்லி பாத்திரம் சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே வாங்கிக்கலாம். மினி இட்லி பிளேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டீமர் பிளேட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிளாத், இது வந்து காட்டன் கிளாத் அன்ப்ளீச்சில் வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு இட்லி ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கான எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. மறக்காம ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எல்லாமே ஃப்ரிட்ஜில் நம்ம மாவு ஸ்டோர் பண்ற மாதிரி நீங்க எங்கெங்கயோ தேடி அலைஞ்சிட்டு இருப்பீங்க. இனிமேல் அங்கெல்லாம் தேடி அலையாம இந்த இடத்துல வாங்கிக்கலாம். இவங்க கிட்டே நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாவு ஸ்டோர் பண்றதுக்குள்ள கண்டெய்னர். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 1 லிட்டர்ல இருந்து அப் டு 7 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க எனி டைமும் ஃப்ரிட்ஜில் மாவு ஸ்டோர் பண்ணிட்டே இருந்தீங்க, ஸ்டோர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் வாங்கும்போது அதுல வந்து நமக்கு ஹெல்த் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு டக்குன்னு புளிச்சிரும். பிளாஸ்டிக்ல ஸ்டோர் பண்ணும்போது டக்குன்னு அந்த மாவு புளிக்கும். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஸ்டோர் பண்ணும்போது அந்த கூலிக்கு ஏற்ற மாதிரி மாவு வந்து அப்படியே ரொம்ப நாள் வந்து புளிச்சு பொங்காம இருக்கும். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே 304 மெட்டீரியல் ரெடி பண்ண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். உங்களுக்கு லைஃப் லாங் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியா இருக்கும். அந்த வெடிப்பே வராது, அந்த ஃபோல்டிங்கே கிடையாது. சிங்கிள் மெட்டீரியல் ரெடி பண்ண மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஃபோல்டிங்கே இருக்காது, அதனால உங்களுக்கு அந்த வெடிப்புமே வராது. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் ஸ்டீல்ல ரெடி பண்ணது. இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங் 1 லிட்டர்ல இருந்து இவ்வளோ சைசஸ் இருக்கு. ஸோ ஸ்மால்ல வந்து 4 சைஸ் இருக்கு, மீடியம்ல 4 சைஸ் இருக்கு, பிக் சைஸ்ல 4 சைஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ்மே நம்ம அன்னம் ஷாப்ல அவைலபிள் இருக்கு. ஸோ ஸ்டோரை வாக்கின் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான சைஸ்ல பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விதமான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. பாத்துருமா வாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மாவு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்றதுக்கு கம்மியான குவான்டிட்டியில, இல்ல நீங்க ஆப்ப மாவெல்லாம் செஞ்சு வச்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி செப்பரேட்டா மாவை பிரிச்சு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மாவு மட்டும் இல்லாம நீங்க கிராசரிஸ் எல்லாமே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல மசாலா பவுடர் எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல கிச்சன்ல நீட்டா ஆர்கனைஸ் பண்றதுக்காக சைஸ் வேரியேஷனா வந்து நம்ம ரைஸ் எல்லாமே கூட இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பச்சரிசி, இட்லி அரிசி, அந்த மாதிரி அரிசி எல்லாமே கூட இதுல நீங்க மல்டிபிளா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து நல்லா உங்களுக்கு லுக் வைஸ்மே நீங்க கிச்சன்ல ஆர்கனைஸ் பண்ணும்போது லுக் வைஸ்மே ரொம்ப நீட்டா இருக்கும். அண்ட் இது மல்டி பர்பஸ். நம்ம வீட்டுல இந்த ஒரு கண்டெய்னர் இருந்தது அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாமே இதுல போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையில்லாத நேரத்துல ஃப்ரிட்ஜ்ல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அழகா நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போட்டு ஸ்டாக்கபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஸ்டாக்கபிள் கண்டெய்னர்ஸ் தான். நீங்க தேவை இருக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ இந்த மாதிரி அடுக்கி ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க கிச்சன்ல ஸ்டோர் பண்ணும்போதுமே சேம் பேட்டர்ன் தான், மாவு ஸ்டோர் பண்ணும்போதுமே சேம் மெத்தட் தான். இன்னைக்கு நம்மளோட வீடியோஸ்ல ஃபுல்லாவே இட்லி பாத்திரத்துல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி குக்கர் டைப்ல ஸ்மால் சைஸ். இதுல வந்து உங்களுக்கு மொத்தமா 4 இட்லி பிளேட்ஸ் வரும். ஸோ இது கேரி டைப்ன்றதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால இது கேரி டைப்னால எடுத்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ற மாதிரி வித்தவுட் ஹோல்ஸ்ல இருக்கு. ஒர்க்கிங் உமன்ஸா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு அடிக்கடி வந்து அதை பாக்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது அடுத்தது கொஞ்சம் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி 6 இட்லி பிளேட்ஸ் இருக்க மாதிரி. ஸோ இது எல்லாமே கேரியர்ன்றதுனால உங்களுக்கு நீங்க மாவு வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில வச்சீங்கன்னா எடுக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி பேக்லெட் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமா இதை நீங்க இண்டக்ஷன்லயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இட்லி பாத்திரமே வேண்டாம், எனக்கு செப்பரேட்டா எங்க வீட்டுல இட்லி பாத்திரம் இருக்கு, ஆனா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி மினி இட்லி பிளேட் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கிடைக்க வந்துருங்க. இட்லி பிளேட்ஸ்ல மினி இட்லி வெரைட்டிஸ்ல உங்களுக்கு கேரி டைப்ல கூட வச்சிருக்காங்க. இதுல மொத்தமா உங்களுக்கு 3 இட்லி பிளேட்ஸ் இருக்கு. அண்ட் இதுல இருக்கு அந்த குழியுமே பாத்தீங்கன்னா நல்லா நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி சாம்பார் இட்லி எல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி நல்ல குழிவாவே இருக்கும். ஸோ பசங்களுக்கு டக்குன்னு என்னடா லஞ்ச் செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு இட்லி பிளேட் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க டென்ஷன் ஃப்ரீயா டக்குன்னு ஒரு பொடியை ரெடி பண்ணி அந்த மினி இட்லியை போட்டு நீங்க ஈல பரட்டி நீங்க அதை வந்து கொடுத்துடலாம். இதுல உங்களுக்கு பட்டன் இட்லி டைப்லயுமே கூட இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு மொத்தமா 3 இட்லி பிளேட்ஸ் வருது. அடுத்து இதுல வந்து உங்களுக்கு 4 இட்லி பிளேட்ஸ் வருது. ஸோ இந்த இட்லி பிளேட்ஸுக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விதமான கிச்சன் யூட்டென்சில்ஸ் எல்லாமே கூட இங்க அன்னம் ஷாப்ல வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டோரை ஒரு டைம் நேர்ல விசிட் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு
செட்டிநாட் ஸ்டைல்ல இருக்க மாதிரி நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெடி பண்ண ப்ராடக்ட் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சிங்க அப்படின்னா நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில இன்னும் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க. ஸோ மறந்துடாம ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த மினி இட்லிக்கு ஒரு பக்காவான பொடி நீங்க செய்யறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம அன்னம் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி பொடியில இருந்து எல்லா விதமான மசாலா பவுடருமே வச்சிருக்காங்க. பெரண்ட தொக்குல இருந்து பிக்கிள்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா ஹெல்த் மிக்ஸ்ல இருந்து சத்து மாவு கஞ்சி, உப்புமா மிக்ஸ்னு எல்லாமே ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பாத்திரம் வாங்கிட்டு போனீங்கன்னா அதுல சமைக்கிறதுக்கான எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே இருக்குங்க. ஸோ கடைக்கு ஒரு டைம் நேர்ல வந்து பாருங்க. ஒன்ஸ் நீங்க கடைக்குள்ள வந்துட்டீங்கன்னா ரிலாக்ஸ்டா உங்களுக்கு நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் அண்ட் கூகுள் மேப் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களோட இன்ஸ்டா பேஜை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. புது புது ப்ராடக்ட் வரும்போது அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க நான் வெளியூர்ல இருக்கேன் வர முடியாது அப்படின்றவங்க ஸ்கிரீன்ல இருக்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் மூலமா ஈஸியா ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களோட வெப்சைட் லிங்க்குமே அவைலபிள் இருக்கு. வெப்சைட்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு பர்சனல் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். ஸ்டே டியூன்ட். மீனாஸ் செட்டிநாட் சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.